unparalleled performance and first in segment tech and as well as futuristic design ஆன ஓலாவோட ரோஸ்டர் எக்ஸ் ப்ளஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சொன்ன மாதிரி 3 பாயிண்ட் தான் இதுக்குள்ள மெயின். ஸோ அதில் லாஸ்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் வந்துடும். ஸோ டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதே வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக அண்ட் மினிமலாக வந்து நாங்கள் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது ஒரு மினிமலான டிசைன் தான், லைட்டாக ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் பேனல்ஸாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதாவது இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்றுன்னு ஒவ்வொரு பேனலாக வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி கரெக்ட்னா தான் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும், பட் இட்ஸ் ஓகே. ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது ஸோ டோட்டலாக ஸோ தட் மீன்ஸ் நீங்கள் இஃப் இன்கேஸ் ரிவோல்ட் போனீங்க அப்படின்னா அவங்க ட்ரெடிஷ்னலாக ஆல்ரெடி ஸ்கூட்டர்ஸ் அண்ட் மோட்டர் சைக்கிள்ஸ் எப்படி இருக்கோ அதே மோட்டர் சைக்கிளோட டிசைனோட அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. ஈவன் அவங்களும் பேனல்ஸ் யூஸ் பண்ணாலும். பட் இவங்க வந்து நம்ம ஓலா ரோஸ்டர் எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போல்டான ஒரு ஐடியாவில் ஸோ இவங்க கம்ப்ளீட்டாகவே வந்து டிசைன்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்டீரியலு அண்ட் ஃப்ரேம்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நமக்கு வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஓலா ஸ்கூட்டர்ஸில் இருக்க மாதிரி ஃபைபரில் தான் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃப்ரேம் மட்டும் நமக்கு ஸோ மெட்டலில் பண்ணியிருக்காங்க. ஸோ அலாய் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச மெட்டல் தான். அண்ட் சீட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் சீட்டடாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சார்ஜிங்க்கு இந்த இடத்துல ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இதுதான் பிளாஸ்டிக்ஸ் தான். ஸோ அண்ட் ஹேண்டில் பாஸ் வந்தீங்கனாலும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பிளாஸ்டிக்கான ஃபீல் வருது. அண்ட் இங்கே வந்து ட்ரெடிஷ்னல் ஹேண்டில் பாஸ் போயிருக்காங்க, கிளிப் ஆன் ஹேண்டில் பாஸ் கிடையாது. மேபி எனக்கு தெரிஞ்சு ஓலா எக்ஸ் ப்ரோ வெர்ஷன் போனீங்க அப்படின்னா மேபி அது இருக்கலாம். ஸோ டிஸ்பிளேயுமே பார்த்தீங்கன்னா 4.1 inches டிஸ்பிளேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னன்றதை ஒன்றா பார்க்கலாம். அப்படியே ஃப்ரண்ட் ஹெட்லைட்ஸ் வந்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டிஆர்எல் அண்ட் ஆஸ் வெல் அஸ் எல்இடி லைட்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்றபடி எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ இது பார்க்கும்போது ஆக்சுவலாக ஃபியூச்சரிஸ்டிக்னு சொல்கிறாங்களே, ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்னு சொல்லும் போது நான் வந்து எதோட ஃபீல் கம்பேர் பண்ணேன், எதோட டேரெக்டாக கம்பேர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அல்ட்ரா வயலட்டோட கம்பேர் பண்ணேன். ஸோ பட் அதோட கம்பேர் பண்ணது வந்து தப்பு தான். ஸோ ஏன்னா டிசைன் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் மினிமலாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நம்ம அல்ட்ரா வயலட் அளவுக்கு ஒரு அக்ரெசிவான ஒரு இது வந்து நம்ம இங்கே வந்து ஃபீல் பண்ணல. ஸோ அதே மாதிரி இங்கே கீழே இருக்க பேனல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பேனலுக்குள்ளே தான் வந்து கிட்டத்தட்ட 4.5 kilowatts உள்ள பேட்டரியும் அண்ட் 11 kilowatts பீக் பவர் உள்ள மோட்டரும் வந்து இந்த இடத்துல தான் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து நமக்கு வந்து பாரத் செல் கிடையாது. ஸோ நிறைய பேர் பாரத் செல்லுன்னு இருக்காங்க. இது வந்து லித்தியம் அயான் பேட்டரிஸ் தான். பாரத் செல்லுன்றது வந்து நம்மளோட ப்ரோ வெர்ஷனுக்கு வந்து வருது. அண்ட் மேபி 9.1 kilowattக்கு வரலாம். பட் நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா லித்தியம் அயான் பேட்டரிஸ் தான். நம்ம பேட்டரி அண்ட் மோட்டர்ஸ் பற்றி பேசினதுனால ஸோ பேட்டரியோட வேரியன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4.5 kilowatt அண்ட் இது போக 9.1 kilowatt இருக்குது. ஸோ 9.1 kilometer தான் கிட்டத்தட்ட அவங்க 502 kilometers ஐடியல் ரேஞ்ச் வந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டியோட பீக் பவர், அதாவது இந்த மோட்டரோட பீக் பவர் பார்த்தீங்க அப்படின்னா 11 kilowatts. ஸோ 11 kilowattsன்றது வந்து 0 to 40 வந்து 2.5 secondsலேயே வந்து ரீச் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வண்டி வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ பார்க்கிங் தான். ஸோ இந்த பக்கம் வந்து நமக்கு கிளச்சு கிடையாது. ஸோ இங்கே வந்து பிரேக்கை பிடிச்சி இங்கே ஆன் பண்ணுறது தான். அண்ட் ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம மோடு வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான். ஸோ எக்கனாமி, நார்மல் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் மோட் வச்சுருக்கோம். ஸோ டாப் ஸ்பீடு அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல், ரிவர்ஸு அண்ட் பாஸ், லைட் இது எல்லாமே ஆர்என் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வந்து டாப் ஸ்பீட், அதாவது ஜஸ்ட் 0 to 40 வந்து எவ்வளோ ஸ்பீட் போகுது அப்படின்றது தான் நம்ம வந்து மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்கேன். ஸோ 0 to 40 எத்தனை செகண்ட்ஸில் போகலாம். ஸோ 0 to 40 டச் ஆகிடுச்சு. 80. ஸோ இது ஏரியா ஸ்பீடு கொஞ்சம் சேஃப்ன்றதுனால நான் இங்கே ஓட்டிகிட்டு வந்தேன். ஸோ அதனால் ஏட் பண்ணேன். ஸோ திருப்பி ஒன்ஸ் அகைன் ட்ரை பண்ணுவோம். ஸோ 0 to 40, 60. ஸோ பிரேக்குமே வந்து செம பர்ஃபெக்டாக நல்லா இருக்குது. ஸோ போட்டோன்னே டக்குன்னு நிற்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இன்னும் ஓட்ட கான்ஃபிடன்ஸ் வேணும் நமக்கு.
ஆக்சுவலாக இருக்கிறதுல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் வந்து இங்கே மட்டும் கொடுக்கல, ஸோ கீழேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து ஓட்டி பழகிருப்போம் இல்லையா, ஸோ நமக்கு வந்து எப்படி இருக்கும்ன்ற மாதிரி இதான் இங்கேயும் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஹேண்ட்லிங் இது எல்லாமே ஓகே. ஸோ பட் இருந்தாலும் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூ வீடியோ வந்து செப்பரேட்டாக பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணி போட்டால் இது எப்படி இருக்குது, என்ன இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறோம், வண்டி லாங்காக ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ ஸ்பீட் அண்ட் பிக்கப்புக்கான ரீசன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா மோட்டர் தான். ஸோ 11 kW மோட்ரு, அதுவும் மிட் ட்ரைவ் மோட்டார்ஸு. ஸோ மிட் ட்ரைவோட சேர்த்து நமக்கு இங்கே வந்து செயின் ட்ரைவ்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நாய்ஸி லைட்டாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் ஆல்ரெடி ஓலா வந்து என்ன அவங்க வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் செயினில் கூட நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த டெக்னாலஜி மூலிமா வந்து நமக்கு வந்து சவுண்டே கேட்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கம்பேரிட்டிவ்லி ஸோ இப்போ தான் ரீசெண்டாக இப்போ தான் ஏத்தர் போச்சு. ஸோ ஏத்தரும் இங்கே நம்மளோட ரோஸ்டரும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் வந்து ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதை தவிர்த்து பிக்கப்பு பிரேக்கிங்லாம் அல்டிமேட்டு. ஸோ இன்ஜின் வந்து செயின் ட்ரைவ் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ செயின் ட்ரைவோட நமக்கு வந்து இதில் இருக்க MCU அதாவது மோட்டார் கண்ட்ரோல் யூனிட் பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஜினோட சேர்த்தே வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, சிங்கிள் ABS. அண்ட் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம் பிரேக்ஸு. ஸோ ட்ரம் பிரேக்ஸ் கூட சேர்த்து ஒயர் பை ரைட் அப்படின்ற ஆப்ஷன்ஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒயர் பை ரைட் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தான் வந்து ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே சென்சார் இருக்கு இல்லையா, ஸோ சென்சாரை வச்சு நம்ம புல் பண்ணும்போது அது சென்சாருக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகுது. அதே இது இங்கே மட்டும் பிரேக் இல்லை, நம்ம கீழேயும் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையுமே வந்து பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிரேக்கிங் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கே நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த சென்சார் ஒர்க் ஆகணுன்றதுக்காக அங்கேருந்து ஒரு ஒயரை கொண்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணி இந்த சென்சாருக்கும் இங்கேயும் வந்து சென்சாருக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் வந்து நான் பார்த்ததில்ல. பட் இதுவுமே இந்த மாதிரி விஷயங்களுமே வந்து ஓலா வந்து நல்லாவே பேட்டர்ன் பண்ணி ஸோ ஆக்சுவலாக இந்த ஒயர் பை பிரேக் அப்படின்ற ஸோ பிரேக் பை ஒயர் ஆர் ஒயர் பை பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் பண்ணி அவங்களுக்கு ஓலாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ பிரேக்ஸ் பற்றி பேசுனதால டயர்ஸ் பற்றி வரும். ஸோ டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 18 இன்ச்சும் பேக்கில் வந்து 17 இன்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ரோஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான டயர் சைஸஸ் தான். பட் கொஞ்சம் வித்தில் மட்டும் ஃப்ரண்ட் ஓகே, பட் பேக் வந்து எப்படி இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் வைடான டயர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோடய பர்சனல் ஃபீல். ஏன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பல்கான ஒரு ஃபீல் லுக் கொடுத்துட்டு பேக்கில் மட்டும் கொஞ்சம் டயர்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ பட் இட்ஸ் டிபெண்ட்ஸ், மேபி அவங்க R&D பண்ணி ஏதாவது பண்ணியிருக்கலாம். மேபி இன் ஃபியூச்சர் ஆர் மேபி ப்ரோ வெர்ஷன்ஸில் நீங்கள் வந்து இதோட பெரிய டயர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து டயர்ஸ் தான் அண்ட் ஜூம் டயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஜூம் டயர்ஸ் வந்து நம்ம ஹீரோ பைக்ஸில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதே டயர்ஸ் தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பேட்டர்ன் வைஸ்டு அண்ட் ரைட் பண்ண வரைக்கும் வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் தான் இருந்தது. நல்ல கிரிப்பான டயர்ஸ் தான். அண்ட் இங்கே வந்து டியூப்லெஸ் டயர்ஸ். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டியூப்லெஸ் டயர்ஸ் அண்ட் அலாய் வீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பிரேக் பற்றி பார்த்துட்டோம். அடுத்து சஸ்பென்ஷன்ஸ். ஸோ சஸ்பென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா ட்வின் ஷாக் அப்சர்வர்ஸ். ஸோ இங்கே இருக்க இந்த ட்வின் ஷாக் அப்சர்வர்ஸ் ஸோ பீரியட் பார்த்தீங்கன்னா 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் ஓட்டின வரைக்கும் ஒரு நல்ல ஸ்பீடில் போயிருக்கும்போது ஒரு பள்ளத்தில் விட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு வைப்ரேஷன்ஸ் மாதிரி தெரியல. ஸோ ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இதோட வெயிட் தான். ஸோ வெயிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 131 kg தான். சாதாரணமாகவே எல்லாருமே வந்து ஈஸியாக பிக் பண்ணுற மாதிரியும் அண்ட் வெயிட்டுமே கூட ரொம்ப நல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் சென்ட்ரைஸ்டாக இருக்குது. அந்த அளவுக்கு எனக்கு வெயிட்டாக தட் மீன்ஸ் இஃப் என்கேஸ் சாஞ்சா கூட நம்ம ஈஸியாக எடுத்து வைக்கிற மாதிரியான வெயிட் கெப்பாசிட்டி தான், வெயிட் லோட் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 180 டீசன்ட் லெவல். ஸோ நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான கிரவுண்ட் கிளியரன்ஸை இங்கேயும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சீட் பொறுத்த வரைக்கும் நல்ல பொசிஷனிங்காக தான் இருக்குது. அண்ட் பின்னாடி பில்லியனுக்குமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அண்ட் கொஞ்சம் லாங்காக இருக்குது, லாங் சீட்ஸாக இருக்குது. அண்ட் சொன்ன மாதிரி என் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5.65 வருவேன். ஸோ எனக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாகவே வந்து நமக்கு காலை வந்து கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் பில்லியனுக்குமே கூட ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பில்லியன் ஃபுட் ரெஸ்ட் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்துடுது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் நமக்கு வந்து இன்ஜின் கார்டு மாதிரி இங்கே மோட்டருக்குமே கார்டு கொடுத்துட்றாங்க, ஃபுல் கார்டு கொடுத்துட்றாங்க. அண்ட் மிரர்ஸ் வந்துடுது. இது போக மேபி இன் ஃபியூச்சர் அடிஷ்னல் ஆக்சசரிஸும் வந்து வரலாம். ஸோ அது எப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ் வரும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 4.3 கலர் LCD டிஸ்பிளே தான். ஸோ தட் மீன்ஸ் LCD கிடையாது, நமக்கு வந்து செக்மெண்டட் டிஸ்பிளே தான்.
பட் கலருன்னு சொல்லும் போது இங்கே வந்து இஃப் இன் கேஸ் அப்டேட்ஸ் இருக்குது இல்லை ஸ்டாண்ட் போட்டிருக்கோம் அந்த மாதிரி இது. ஸோ ஒரு சில அப்டேட்ஸ் மட்டும் வந்து நமக்கு வந்து வருது. ஸோ ஆல்ரெடி நம்ம ஓலா எக்ஸ்பீரியன்ஸில் அதே மாதிரியான டிஸ்பிளேஸ் தான் வந்து டிஸ்பிளே தான் வந்து இங்கேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆஸ் யூஷுவல் ரைடிங் மோட்ஸ் இருக்குது அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, ரீஜன் பிரேக்கிங்ஸ் இருக்குது, பிரேக் பை ஒயரு, ரிவர்ஸ் மோடு, அட்வான்ஸ் ரீஜன் செட்டிங்ஸு, ஹைப்பர் சார்ஜிங்கு, ஓலா எலக்ட்ரிக் ஆப்பு அண்ட் தட் மீன்ஸ் ஓடிஜி அப்டேட்ஸ், இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. மோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மோட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் இன் கேஸ் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்கோ அண்ட் தென் நார்மல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்டு லைட்டுக்கான ஆப்ஷன்ஸு அண்ட் இண்டிகேட்டர்ஸு அண்ட் ஹாரன் பொறுத்த வரைக்கும் செம சவுண்டு நல்லாவே சவுண்டு இருக்குது. அண்டு ஓடிஜி அப்டேட்ஸ் போட்டிருக்காங்களே. ஸோ ஓடிஜி அப்டேட்ஸ் வந்து இங்கே வந்து யூஎஸ்பி ஏ டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ டைப்லேருந்து நம்ம இப்படி டேரெக்டாக வந்து ஓடிஜி அப்டேட்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக இப்போ நமக்கு வந்து டிஸ்பிளேல வந்து என்னென்ன விசிபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இங்கே டாப்பில் வந்து டைம் வந்து விசிபிள் ஆகுது. அண்ட் தென் டோட்டல் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் அண்ட் ட்ரிப் மீட்டர், ஸோ எவ்வளோ ட்ரிப் மீட்டர்ஸ் போயிருக்கு அப்படின்றது, அண்ட் எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்கும் அண்ட் எவ்வளோ பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குன்றது, அண்ட் ஸ்பீடோமீட்டர், அண்ட் இப்போ நமக்கு ப்ரெசென்ட்டாக இருக்க மோட்ஸ். ஸோ இந்த மோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ், இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இதில் வந்து டூ யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்பீட் அண்ட் நம்மளோட டாப் பீக் பவர் டார்க் இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கூட இதில் அவைலபிள் இருக்குது. அதுக்கு நம்ம ஓலாவோட மொபைல் ஆப்பில் தான் பண்ண முடியும். ஸோ அண்ட் அது போக நம்ம ரீஜன் வந்து எவ்வளோ இன்டென்சிவாக இருக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம ப்ளூடூத் கனெக்ஷன் மூலியமாக வந்து நம்ம இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கலர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கலர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 கலர் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, பிளாக்கு, ப்ளூவு, சில்வர் அண்ட் க்ரீன். ஸோ இந்த 5 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் நம்மக்கிட்ட வந்து ப்ளூ வேரியன்ட் மட்டும்தான் இருக்குது அண்ட் ஆஸ் வெல் அஸ் சில்வர் வித் அந்த ரெட் ஸ்ட்ரைப்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்குமே அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ மேபி இந்த பைக்கை இஃப் இன் கேஸ் இப்போ ஓலா ஷோரூம்ஸில் அவைலபிள் இருக்குது. ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து இருக்கிற முக்கியமான விஷயம் சார்ஜிங்கு. நம்ம ஓலா ரோஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 இடத்துல சார்ஜ் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து ஃப்ரண்ட்டில். ஸோ இங்கே வந்து என்னென்னா, இப்போ நான் இஃப் இன் கேஸ் ட்ரெடிஷ்னலாகவே ஆல்ரெடி நீங்கள் உங்ககிட்ட ஓலா ஸ்கூட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் இது இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணி ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 2 hours, நாட் எக்ஸாக்டாக சொல்லலை. ஸோ 1.8 ஆர் 1.5 ஆர் 1. இதுலேயே வந்து பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். அது நம்ம ஓலா ஷோரூம்ஸில் இருக்குது, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அது போக நமக்கு சீட்டை ரிமூவ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். இஃப் இன் கேஸ் உங்கள்கிட்ட சார்ஜர் இல்லை, அடிஷ்னலாக நீங்கள் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து நமக்கு சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு வந்து ஆன் போர்டாகவே வந்து சார்ஜிங் போர்ட்ஸ், இந்த மீன்ஸ் சார்ஜிங் கொடுத்துட்டாங்க. இது வந்து நம்ம நார்மல் சாக்கெட் இருக்கும் இல்லையா. ஸோ இஃப் இன் கேஸ் நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின் அந்த மாதிரிலாம் போடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4, 5, 6 மீட்டர் இருக்குமா, அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ சார்ஜ் பண்ணுறதும் வந்து ஆக்சுவலாக சார்ஜிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80% ஆகிறதுக்கு அரௌண்ட் 5 hours ஆகும். 5 தட் மீன்ஸ் 5.5 மணி நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதுவும் பேஸ்ட் ஆன் கிலோவாட்ஸ். ஸோ இது 4.5. ஸோ 9.1க்கு மேபி இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் ஆகலாம். அதுவே நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் போட்டிங்க அப்படின்னா அரௌண்ட் சொன்ன மாதிரி 2 hours ஆகிடலாம். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேன் இருக்குது அண்ட் சார்ஜ் ஆகும்போது ஹீட் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஃபேன் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து சீட்டை மூடி பண்ணுறதுன்றது கொஞ்சம் அட்வைசபிள் கிடையாது. ஸோ இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ மேபி நம்ம கஸ்டமர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம அதுக்கப்புறம் தான் நம்மளால் கேட்டு சொல்ல முடியும். ஸோ அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து வண்டியோட ப்ரைஸிங்க்கு வருவோம். ஸோ ஆக்சுவலாக நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ், எக்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 வேரியன்ட் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 9,999. ஸோ 1 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 lakh, 1,20,000, 1,30,000 அண்ட் டில் 1.8 lakhs வரைக்கும் வந்து நமக்கு வருது. அதாவது எக்ஸும் எக்ஸ் ப்ளஸ் வேரியண்ட்டும். ப்ரோ வெர்ஷன் இன்னும் நமக்கு வரல. ஸோ வரும்போது அது என்னன்றது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி ரிவோல்ட்டோட வீடியோஸ் எடுத்து போட்டிருக்கோம், அதை நான் லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், PM மோட்டர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்வேஸ் சொல்கிற மாதிரி தான், ஆல்வேஸ் வேர் ஹெல்மெட், ரைட் சேஃப்.